நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் பத்தாக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர்லேருந்து வரும்போதே ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நிறைய பொருள் அங்கேருந்து கொண்டு வர வேண்டாம், இங்கேருந்து போகும்போது ரொம்ப சிக்கலாகும், அதனால் அங்கேருந்து குறைவாக கொண்டு வந்துட்டு இங்கேருந்து போகும்போது அள்ளிட்டு போகிற மாதிரி வாங்க அப்படின்னேன். எப்படி வந்தாங்கன்னு தெரியல. இங்கே நிறைய லக்கேஜ் இருக்குது. லக்கேஜ்னால் என்ன, பழைய துணி, பண்டம், பாத்திரம், அது இதுன்னு நிறைய வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதோடு சேர்த்து கொஞ்சம் பொருட்களை பத்தால போய் வாங்கிட்டு நம்ம வந்து கார்கோ போட்டு விடலான்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் இப்போ பத்தாக்கு போயிட்டுருக்கேன். அங்கே என்னென்ன வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து அவங்க இஷ்டப்படி இல்லை, ஏன் இஷ்டப்படி தான். ஏன்னா இப்போ அவங்க இஷ்டப்படி எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அவங்க இஷ்டப்படி நம்ம கேட்டோம்னு சொன்னால் லக்கேஜ் மறுபடியும் கூடிரும். அதனால் நம்ம இஷ்டப்படி கொஞ்சம் போல் பொருளை வாங்கி அது கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுற வேண்டி தான். அதுக்கு தான் இப்போ நான் பத்தாக்கு போய்கிட்டு இருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா குளிர் அடிக்குது, ஆனால் நான் கோட்டு போடலை, உள்ள பனியன் நீனியன் எதுவுமே போடல, வெறும் சட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துடும். அதனால் அங்கே போய் கோட்டை சமைக்கிறது ஒரு வேலையாயிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குமே இன்னொரு கோட்டு வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் கைக்கு க்ளவுஸு. குளிர் திடீர்னு கூடுது, திடீர்னு குறையுது. எப்போ தாங்க முடியல சமயத்தில். ஏன்னா என்னுடைய டியூட்டி பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த விடிய காலையில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அங்கே ஒரு கோட்டு, ஜாக்கெட்டு ஏதாவது ஒன்று பார்ப்போம் குறைஞ்ச விலையில். அதுக்கப்புறம் கைக்கு க்ளவுஸு, அப்புறம் மீதி என்னென்ன பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி விழாக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் இந்த லிஃப்ட் ஓடாமல் இருந்துச்சு, இப்போ தான் ஓடுது. வாங்க போவோம். நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் மெட்ரோ பிடிக்கணும். வாங்க, டபுள் டக்கர் வண்டி வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்துருச்சு. தலைவன் பாருங்க ஜம்முன்னு போகுது. ஆனால் அவ்வளோ வாட்டு கூட்டம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. இப்போ மணி 8 ஆக போகுது. வந்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மெட்ரோக்குள்ளே போகலாம். அதாவது நான் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன், எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை லீவ் கொடுங்க, நான் பத்தாகுன்னு சொல்லலை, வெளியே போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவங்க மிஷினில் வச்சுக்கிடுவோம். ஓகே, அதாவது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை எனக்கு வந்து ஒரு அரை நாள் லீவ் வேணும், வெளியே போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க எனக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை போயிட்டு 7 மணிக்கு போயிட்டு 11:30 வந்துடு அப்படின்னாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை ஏற்கனவே மத்தியானம் ஜும்மாத்தில் போகணும், அப்புறம் குளிக்கணும். அப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நம்ம பத்தா போனால் ஒரே கூட்டமாக இருக்கும். இந்த பிரச்சனை வேறு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், வெள்ளிக்கிழமை வேண்டாம். அதுவும் இல்லாமல் மெட்ரோ வந்து 8 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது. ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு குறைஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சனிக்கிழமை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. சரி பிரச்சனை இல்லை, 7 to 12 வரைக்கும், அதாவது எத்தனை மணி நேரம், 5 மணி நேரம். நம்மளுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம், கழிஞ்சிதுன்னு சொன்னால் 3 மணி நேரம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தில் அங்கே நம்ம தேவையான பொருட்களை வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். ஆனால் பாருங்கள் ட்ரெயின் வந்துருச்சா. ஆனால் பாருங்கள் 1 மணி நேரம் இங்கேயே போயிட்டு, இப்போவே மணி 8 ஆகிட்டு, 7 மணிலேருந்து 8 ஆகிட்டு, 1 மணி நேரம் போயிட்டு ஆக மொத்தம் நமக்கு 2 மணி நேரம் தான் மிச்சம். ட்ரெயின் வந்துட்டாங்க பார்க்கல. மெட்ரோ வந்துருச்சு. ஃப்ரண்டில் தான் நம்ம ஏற போகிறோம். மேலே சிங்கிள் நல்லா போட்டாரு. ஃபுல்லாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே அண்டர் கிரவுண்ட்லேயே தான் வந்து மெட்ரோ போட்டிருக்காங்க. இதை மட்டும்தான் வெளியில் பார்த்துக்கலாம். நம்ம லிஃப்ட்லேயே வந்தாச்சு. அதாவது ஒரு சில இடத்துல வந்து இந்த குடிக்கிற தண்ணி வச்சுருக்காங்க. இந்த இருக்கலாம், இதை அமுக்குனா தண்ணி வரும். ஏன்னா நிறைய இடத்துல தண்ணி இல்லை. தண்ணி நம்ம எப்போதும் வச்சுக்கிறது நல்லது. அடுத்த வண்டி வந்துடுச்சு. இந்த வண்டியில் அவ்வளோ கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுலேயும் நம்ம சிங்கிளில் தான், நம்ம ஃபேமிலியாக இருக்கும்போது ஃபேமிலியில் ஏறணும், இப்போ சிங்கிளில் தான் ஏறணும். வாங்க உள்ளே போவோம். சீட்டு கிடைச்சா நல்லது, ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். சீட்டு கிடைக்கல.
வந்து இறங்கியாச்சு. எத்தனை அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 10 ஸ்டாப்பு. 10 ஸ்டாப்பில் நமக்கு வந்து 6வது ஸ்டாப்பில் தான் சீட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் உட்காந்து வந்தாச்சு. நட்டமாக நிற்கிறதுக்கு விடிய காலையில் வயிற்றுக்கும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல. நட்டமாக நின்றுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். காடை பஞ்ச் பண்ணியாச்சு, வெளியே போகலாம். போயிட்டு இப்போ பத்தா போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ, அதுக்கப்புறம் உளுந்த வடை. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்ற ஜோலிங்களை பார்க்கணும். வாங்க போ. வெல்கம் டு பத்தா. பத்தால இறங்கி நம்ம உள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாக இது மேட் இன் பங்களாதேஷ் தான். அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போயிட்டு அந்த சைடில் தான் டீ கடை இருக்குது. அங்கே போய் சாப்பிடலாம். 2 டீ கடை இருக்குது. பரக்கத்து, அதுக்கப்புறம் பரக்கத்தில் ரஹ்மத்து, அதுக்கப்புறம் இது சென்னை சிஎஸ்கே. அது ஏதாவது ஒரு கடையில் சாப்பிடலாம். 2மே பரவாயில்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். க்ரௌடே இல்லை. அதாவது நான் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ஃபீலிங் எப்படின்னா வெள்ளிக்கிழமை மாதிரியே இருக்குது. நம்ம வெள்ளிக்கிழமை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க, என்னடா அது ஆட்களே காணலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால் கூட்டம் இல்லை. சரி, நம்ம இப்போ டீ கடை நான் வந்துருச்சு. போ. 5 வடை தான் இருக்குது. 1 வடை நான் வாங்கிட்டேன். ஒரு இஞ்சி டீ. வடை காலையில் போட்டது தான், ஆனால் வந்து சூடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா டீ வந்து இஞ்சி டீ. ரஹ்மத் உம்ரா, இவங்க வந்து உம்ரா சர்வீஸ் கூட பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, காலை உணவு 5 ரியால், மதிய உணவு 6 ரியால்னு போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து காலையில் சேமியா இது 5 ரியாலு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இது 3 ரியாலு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸு இது 6 ரியால். பார்சல் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இங்கே வாங்கிக்கலாம். இங்கே ஓரளவுக்கு நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு வடை, ஒரு டீ. கிரேவி என்ன இருக்குது இந்த இதுக்கு? சிக்கன் இது வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த கிரேவி இது என்னது? தால்சாவா? அதாவது வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து தால்சா. அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது நல்ல வசதி. இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வாங்கினோம்னா நம்ம வெளியில் போய் ஒரு ரியால் புரோட்டா வாங்கினா அதை வச்சு அடித்து நொறுக்கிடலாம். சரி நண்பர்களே, வாங்க இப்போ அடுத்த வேலையை பார்ப்போம். இது ஒரு நல்ல வசதி. அதாவது டியூட்டிக்கு போகிறவங்க, நானே பார்த்தேன், டியூட்டிக்கு போகிறவங்க 3, 4 அப்படின்ட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. பரவாயில்ல. அதனால விடிய காலையில் வெஜிடபிள் ரைஸ் வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன். டியூட்டிக்கு போகிறவங்களுக்கு இது ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல. நண்பர்களே, நம்ம இந்த பள்ளி பக்கத்தில் வந்தாச்சு. இது பக்கத்தில் தான் அந்த மேலே தான் வந்து கிளாசிக் ரெஸ்டாரண்ட் இந்த மேலே இருக்குது. அது முதல்ல வந்து ஸ்ரீலங்காக்காரங்க வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொழும்புக்காரங்க, இப்போ கேரளாக்காரங்க வச்சுருக்காங்க. இங்கே ஜம்சம்லாம் வச்சுருக்காங்க. கார்ட்டூன் இருக்குது, அதுக்கப்புறம் செப்பரேட்டாகவும் இருக்குது. ஆள் எங்கே ஒரு ஆளையும் காணலை. எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஆளே இல்லை. உள்ளே இருக்கார் போல இருக்குது. இது பங்களாதேஷ் தான், மேட் இன் பங்களாதேஷ். அந்த பெங்காலி எழுத்துல எழுதியிருக்காங்கல்லாம். கேட்டு பார்ப்போம் இந்த ஜம்சம் எவ்வளோ என்ன அது. அதாவது நிறைய பேருக்கு வந்து கார்ட்டூனோடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். பத்தால நம்ம வந்து இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ட்ராவல்ஸில் பார்த்தோம்னா வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். நான் கேட்டேன், அதாவது பாட்டில் வந்து 25 ரியாலாம், கார்ட்டூன் வந்து 30 ரியால் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. விலை வந்து அதிகம்தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே நம்ம ஒத்தைம் பாண்டா சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரியால் தான் விற்கிறாங்க.
இவங்க 25 ரியால் இந்த பத்தால ஏன் அவ்வளோ அதிகம்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வர்றவங்க வந்து வெளியிலேருந்து வர்றவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு எங்கே கிடைக்கி சம்சம் வாட்டர் அப்படிங்கிறது தெரியாது, அதனால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் கார்ட்டூன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது இந்த கார்ட்டூன் மக்கால வந்து நான் 3 ரியாலுக்கு தான் வாங்கினேன். சரி வாங்க அடுத்தது போ. இந்த குளிருக்குள்ள கோட்டு பாருங்க, இது வந்து உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மேலே இருக்கு பாருங்க. இது அதாவது எவ்வளோன்னா 35 ரியால் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 5 ரியால் கம்மி பண்ணி 30 ரியாலுக்கு வாங்கிக்கோ அப்படிங்காரு. 25 ரியால் கொடுத்தா வாங்கிடுவாப்புல. இது 25 ரியாலுக்கு பரவாயில்ல. நண்பர்களே, நான் இந்த கவர் போட்டிருந்தேன், இது உடஞ்சி போச்சு. இதுக்கு பின்னாடி இது மேக்னெட்டில் ஒட்டுறதுக்கு ஒரு பிளேட் இருக்குது. இது வந்து வேறு கவர் போட்டாச்சு. இது நல்லா இருக்குது, ஆனால் வந்து 10 ரியால் சொல்கிறாங்க. இந்த நேர சப்பா மக்கா இருக்குது பாருங்க, அதுக்கு ஏற்றால ஆப்போசிட் கடை. நிறைய ஐட்டம் இருக்குது இங்கே, கவர் நிறைய இருக்குது. 10 ரியால் தான். 10 ரியாலுக்கு கீழே 5 ரியாலுக்கு யாரும் தரமாட்டாங்க. இது இந்த பின்னாடி ஒட்டுறதுக்கு உண்டான ஸ்டிக்கர், இது 5 ரியால். இப்போ இந்த கவர் வந்து 10 ரியால். சரி இருக்கட்டும், வாங்கியாச்சு. நண்பர்களே, 25 ரியால் இது. நல்லா இருக்கு, ஆனால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. ये कितना एक्सेल है? लार्ज ही। मेरे को एक्सेल और 2XL ऐसा दे दो, ठीक है? நண்பர்களே, சிட்டி ஃப்ளவருக்கு உள்ளே வந்தாச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது தைலம் ஏதாவது வாங்கிக்கிடுவோம். தைலம், கோடாலி தைலம், ஆக்ஸ் தைலம் இருக்குது பாருங்க, இதாக இருக்குது. அதாவது இது 10 ரியால், 2029 வரை இருக்குது. 10 மில்லி 10 ரியாலு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, 14 ரியாலு. அப்புறம் இது பெருசாக இருக்குது, இது எவ்வளோ? இது நல்லா இந்த பிளாஸ்டிக் பேக்கிங்கோடு இருக்குது. இது சிங்கப்பூர் தான். இது வந்து 56 மில்லி, அதாவது 10 மில்லி 10 ரியாலு, இது 56 மில்லி 20 ரியாலு. அப்போ இதுதான் நமக்கு லாபம். இப்போ இதே மாதிரி 5 வாங்கினா 50 ரியால் ஆகிப்போச்சு. இப்போ 20 ரியாலில் இது ஒன்று முடிஞ்சு போச்சு. ஏன்னா மேலே வந்து இந்த கொடாலித்தையெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது 37 ரியால் உள்ளது 30 ரியால். 30 ரியால் இதான். ஆனால் இந்த சைடில் ஹிந்தியில் எழுதியிருக்காங்களே, இதுதான் குழப்பமாக இருக்குது. இது வேறு மற்றதாக இருக்கும்னு நினைக்கேன். இதில் என்ன எழுதியிருக்காங்க? இதில் இங்கிலீஷு, அரபி, ஒன்றும் நம்ப முடியலை. இப்போ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம இதை ஒன்று எடுத்துக்கிடுவோம். 20 ரியாலுக்கு தான் லாபம். அதுக்கப்புறம் இந்த இது கோல்டு மெடல், இது ஒரு எவ்வளோ போட்டிருக்கு? 10 ரியால் போட்டிருக்கு, பரவாயில்ல. சரி, இது ஒன்று எடுத்துக்கிடுவோம். மூ எடுத்துக்கிடுவோம். மூ எவ்வளோ போட்டிருக்கான்? 9 ரியால். மூ எடுத்துக்கிடுவோம். இது வந்து அந்த ஸ்ப்ரே கிடையாது, இது மாதிரி அந்த இது என்னது, பேஸ்ட் மாதிரி, பேஸ்ட். ஓகே நண்பர்களே, எல்லாம் எடுத்தாச்சு சிட்டி ஃப்ளவரில். அடுத்தது பில்லை போட்டுட்டு போவோம். ஓகே, வெளியில் வந்தாச்சு. வெயிலை காணலை, அதாவது கோல்டாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து கோட்டு போட்டிருக்காங்க. நான் வந்து இங்கே வந்து ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், ஒன்றும் நமக்கு செட் ஆகலை. இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போமா? வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எப்போ இதெல்லாம் லெதர் கோட்டு, இதெல்லாம் வந்து கடுமையான குளிருக்கு இது நல்லா யூஸ் ஆகும். இப்போ வந்து குளிர் குறைஞ்சி போச்சு. நமக்கு வந்து லைட்டாக இருந்தால் போதும். இதெல்லாம் ரொம்ப ஹெவியான ஐட்டம். எப்படி பார்த்தாலும் 50-60 ரியால் சொல்லுவாங்க. உள்ளே போவோம். விலை கொஞ்சம் கூட இருக்குது, 50 ரியாலுக்கு மேலே சொல்கிறாங்க குறைஞ்சது. அரைக்கிறதுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலை, பொரிக்கடலை வேணும், அதை எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் வேறு என்னது, கடுகு கொஞ்சம் போல் வேணும். கடுகு இது ஒரு 3 ரியாலுக்கு வாங்கினாலே நிறைய தருவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னது, இந்த அன்னாசி பூ, இந்த பெரிய ஏலக்காய், இது வந்து ஊருக்கு கொடுக்குறதுக்கு, இது கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம். ஒரு 5 ரியாலுக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டோம்னா போதும்.
ஓகே, இப்போ எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் 10 ரியால் 3 ஐட்டம் தான் வாங்கினேன். சரி வாங்க, அடுத்து எங்கே போவா? வெளியே போவோம், இந்த சைடு போயிடுவோம். எப்போ ஒரே கூட்டம். வெள்ளிக்கிழமை வந்தால் தான் கூட்டம்னு பார்த்தா இன்னைக்கும் கூட்டமாக இருக்குது. மிளகு வத்தல் வேணும், இந்த வத்தல் கொஞ்சம் வாங்கிக்கிடுவோமா? அடுத்தது இந்த முடுக்கில் போயிட்டு கொஞ்சம் போல் பாதாம், பிஸ்ஸா, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், ரொம்பலாம் வேண்டாம், சும்மா ஒரு பேருக்கு கார்கோ போகிறதுனால கொஞ்சம் காணும் வாங்கிட்டு அதையும் முடிச்சிடுவோம். இங்கே வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். எப்பவும் பாருங்க, சின்ன கடை தான், ஆனால் இங்கே தான் எல்லோரும் வருவாங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் உள்ள மாதிரி தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை. குவாலிட்டியுமே அப்படி தான் இருக்குது. நண்பர்களே, அதாவது ஜாக்கெட்டு 25 ரியால் தான் போட்டிருக்காங்க. இந்த சிட்டி ஃப்ளவர் பக்கத்தில் இந்த பாலம் இருக்குது பாருங்க, பாலத்து பக்கத்தில் தான். இது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது குளிர் இப்போ முடிய போகுது, இருந்தாலும் கொஞ்சம் இந்த பக்கம் லூஸாக இருக்குது, பரவாயில்ல. இது குளிர் இல்லைன்னா நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். குளிர் இருந்துச்சுன்னா மூடிக்கிற வேண்டி தான். வாங்கக்கூடிய எல்லா பொருளும் வாங்கிட்டேன். கார்கோ எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். கார்கோ வந்து ஷிப் கார்கோ 7, அதுக்கப்புறம் ஏர் கார்கோ 13. அது போக வந்து பில் சார்ஜ் வந்து உங்களுக்கு 30 ரியாலு, பேக்கிங் சார்ஜ் வந்து 20 ரியாலு. எல்லா இடமும் அதே ரேட்டு தான். இப்போ நான் கேட்டது வந்து எஸ்டி கார்கோவில். வீட்டில் வந்து எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். வருவோம், நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள், நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. பொருள் வாங்க வாங்க நம்ம காசு தான் வீணாக போகுது. எவ்வளோ வாங்கினாலும் அது வந்து மனசும் நிறையாது, நம்ம ஆசையும் தீராது. அதனால் கொஞ்சம் போல் வாங்கிட்டு சும்மா ஒரு பேருக்கு, பிள்ளைகளெல்லாம் இருக்குல்ல, அதனால் சரி பார்சலை பிரிக்கும்போது ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் சாக்லேட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருங்க. இப்போ நம்ம நேரம் ஆகிட்டு, இப்போ இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி போகிறதுக்கு கரெக்டாக டைம் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் நமக்கு தேவை இருக்குது. அதனால் 11 மணிக்கு மெட்ரோ பக்கம் போயிடலாம். அப்புறம் அங்கே ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது, அதையும் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் அப்போ மெட்ரோ கிட்ட வாங்க, வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அநேகமாக இப்போ அவர் வந்துடுவார். அவர்கிட்ட பொருளை வாங்கிட்டு அப்படியே விட வேண்டி தான் வண்டியை. வாங்க போகலாம். மெட்ரோ கிட்ட வந்தாச்சு. மெட்ரோவில் வந்து நம்ம எந்த வாசல்னாலும் உள்ளே போயிடலாம், பிரச்சனை இல்லை. நண்பர் வந்து அங்கே தான் நிற்கிற மாதிரி எனக்கு தூரத்துலேருந்து பார்த்தேன். அந்த அவர் தான் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலை அப்படியே போகுது. சரி, குளிர் எப்படி இருக்கு? குளிர் இன்னைக்கு இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. கோட்டு சூப்பராக போட்டிருக்கீங்க. கோட்டு இங்கே வரனால தான் போட்டிருக்கேன். போ லக்கேஜ் ஒரு 10 கிலோ இருக்கும் போல இருக்கு. 4 கிலோவா? ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கொண்டாங்க. சரிப்பா, ஓகே. லிஃப்ட்டில் தானே போகிற? ஆமாம், இந்த லிஃப்ட்டில் தான் போகிறேன். ஷேக்கிட்ட வந்து அதை கொடுத்துருவேண்ணா. எதா ஷேக்கிட்டையா? ஆமாம். சரி, நான் போய் ஃபோன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. சரி, ஓகே, இன்ஷால்லா சந்திப்பாங்கண்ணா. உங்கள் லக்கேஜ் போயிடும், ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணுங்கண்ணா. சரி, ஓகே, பை பை. ஓகே, அலைஸ்லாம். நண்பர் நம்ம லிஃப்ட்டில் போவோம். வேலை முடிஞ்சுது. அவர் கரெக்டாக அங்கேயே வந்துட்டார். இந்த கருப்பு கோட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து என்ன, இந்த தூசி பிடிச்சா அப்படியே தெரியும். இதில் ஒரே தட்டி விடணும். ஓகே, இப்போ ஸ்டேஷன் லாபி லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம காடை மெஷினில் வச்சுட்டு அப்படியே மெட்ரோக்கு ஓட வேண்டிதான். எப்போ வெயிட்டு கூடி போச்சு, இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 8 கிலோ கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கை வலிக்குது. வாங்க போ. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். 12:10க்கு ஃபோன் வந்துருச்சு. அரிசியை தண்ணியில் ஊற போட்டு சரி பொங்கிடலாம், சோத்தை பொங்கிடலான்னு பார்த்தா நடக்கலை. அரிசி அங்கே ஊறிக்கிட்டு கிடக்கு. டியூட்டிக்கு வந்தாச்சு, காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது எங்கே போகிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலை. நான் இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.